Question number 9, solve அப்படின்னு கொடுத்து ஒரு 4 subdivisions கொடுத்துருக்காங்க. Solve means find the value of the variable. So இந்த ஃபங்க்ஷனில் இருக்க வேரியபிள் x. ஸோ ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸுங்கிறது தான் கொஸ்டின். 4 சப்டிவிஷன்லேயுமே எக்ஸோட வேல்யூ என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் sin inverse 5/x ப்ளஸ் sin inverse 12/x is equal to pi/2. நம்ம நார்மலாக இந்த மாதிரி sin inverse x cos inverse x இருந்தது அப்படின்னா நான் tan inverse x கன்வெர்ட் பண்ணிட்டு செய்வேன். பட் இங்கே வந்து 5/x இங்கே வந்து ஒரு வேரியபிளாக இருக்குது, நம்பராக இருக்கும்போது tan inverse இன்னொரு ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனாக கன்வெர்ட் பண்ணால் நமக்கு ஈஸியாக இருக்கும். பட் இங்கே எக்ஸுங்கிற வேரியபிள் இருக்கிறதுனால இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள். 5/x 12/x இருக்குது, இதை நான் tan inverse கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செய்யும்போது எனக்கு கொஞ்சம் ரொம்ப லென்த்தாக போகும், காம்ப்ளிகேட்டடாக இருக்குங்கிறதுனால நான் இது வேறு மெத்தட் யூஸ் பண்ணுறேன். அது என்ன யூஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த sin inverse 5/x நான் அப்படியே வச்சுக்கிறேன். sin inverse 5/x அப்படி வச்சுட்டு இஸ் ஈக்குவல் டு ஆல்ரெடி இங்கே pi/2 இருக்குது, ப்ளஸ் sin inverse 12/x ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது மைனஸ் ஆஃப் sin inverse 12/xன்னு வருமா, இந்த மாதிரி வரும். நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், அது என்ன ஃபார்முலா அப்படின்னு பாருங்கள். cos inverse x plus sin inverse x is equal to pi/2. இது ஒரு ப்ராப்பர்ட்டி. ஸோ இதிலிருந்து நான் cos inverse x என்ன எழுதுறேன்னு பாருங்கள். cos inverse x is equal to pi/2, sin inverse xனா மைனஸ் sin inverse x. இந்த ப்ராப்பர்ட்டிலேருந்து நான் இப்படி எழுதிக்கலாமா? இந்த ப்ராப்பர்ட்டியை நான் இந்த பிளேஸில் யூஸ் பண்ண போகிறேன். cos inverse x plus sin inverse x is equal to pi/2. So cos inverse x is equal to pi/2 plus sin inverse x right hand side வரும்போது minus of sin inverse x. ஸோ இதை நான் இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். இங்கே அப்படின்னு பாருங்கள், pi/2 minus sin inverse x ஃபார்மேட்டில் இருக்கா? ஸோ அதை நான் எப்படி எழுதிக்கலாம்? லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிற sin inverse 5/x அப்படி எழுதிக்கிறேன். இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடில் pi/2 minus sin inverse x ஃபார்மேட்டில் இருக்குது. அதை நான் cos inverse xன்னு எழுதிக்கலாமா? therefore cos inverse 12/x. இப்போ பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் சைடு sin inverse x இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடு cos inverseன்னு இருக்குது. ஸோ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்க sin inverseஐ நான் cos inverseன்னு கன்வெர்ட் பண்ணிட்டேன்னா cos inverse கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இருக்க sin inverse 5/x நான் cos inverse கன்வெர்ட் பண்ண போகிறேன். sin inverse 5/x. sin inverse அப்படின்னாலே ஆப்போசிட் சைடு பை ஹைப்போடென்யூஸ் சைடு. So here opposite side is equal to 5, hypotenuse side is equal to x. Adjacent side square is equal to formula hypotenuse side square minus opposite side square. Therefore x square minus 5 square is equal to x square minus 25. The adjacent side square. Therefore adjacent side is equal to root எடுத்துலாமா? ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 25 தான் அட்ஜசன்ட் சைடு. ஸோ 3 சைடுமே இப்போ நம்மக்கிட்ட இருக்குது. எந்த ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனாலும் நான் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். எனக்கு இங்கே காஸ் இன்வர்ஸ்னு வந்ததுன்னா காஸ் இன்வர்ஸ் கேன்சல் பண்ண கன்வீனியண்ட்டாக இருக்கும். தேர்ஃபோர் நான் அதை காஸ் இன்வர்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். காஸ் இன்வர்ஸாக நான் கன்வெர்ட் பண்ணும்போது காஸ் இன்வர்ஸ் அப்படின்னாலே அட்ஜசன்ட் சைடு பை ஹைப்போடென்யூஸ் சைடு. ஸோ இதை நான் எப்படி எழுதிக்கலாம்? காஸ் இன்வர்ஸ் ஆஃப் அட்ஜசன்ட் சைடு நம்ம இவங்க கண்டுபிடிச்சிருக்கோமா? root of x square minus 25 by hypotenuse side x. So இதை cos inverse of root of x square minus 25 by x இந்த மாதிரி எழுதிக்கலாமா? ஸோ இந்த sin inverse நான் cos inverse கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஸோ கன்வெர்ட் பண்ண வேல்யூ எழுதிக்கிறேன். cos inverse of root of x square minus 25 by x is equal to cos inverse of 12/x. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன்? cos inverse நான் கேன்சல் பண்ணிக்கலாம். ரிமைனிங் டேர்ம் எழுதிக்கிறேன். root of x square minus 25 by x is equal to 12/x. இங்கேயும் இந்த x அண்ட் xை நான் கேன்சல் பண்ணக்கூடாது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், சொல்யூஷன் கண்டுபிடிக்கும் போது நமக்கு இது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறது. பட் இங்கே வந்து எல்லாமே எக்ஸ் வேல்யூ தான், அப்படி தானே? இப்போ நாம் நார்மலாக நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் அப்படின்னு கேட்டுருக்காங்க, ஆர்
இங்கே வந்து நமக்கு எந்த ஒரு நம்பருமே இல்லை. இப்போ 12 இருக்குது, 25 இருக்குது, இந்த மாதிரி ஒரு ரியல் நம்பர்ஸ் இருக்குது. ஸோ இதிலேருந்து நான் ஒரு வேல்யூஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். எனக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், கிராஸாக ஃபஸ்ட்டு மல்டிபிள் பண்ணுறேன். கிராஸாக ஃபஸ்ட்டு மல்டிபிள் பண்ணால் எனக்கு என்ன வரும், எக்ஸ் இன்ட்டு ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 25 இஸ் ஈக்குவல் டு 12x. ஸோ நான் ரெண்டு பக்கமும் என்ன பண்ணிக்கிறேன், ஸ்கொயர் ரூட் பண்ணுறேன். ஸ்கொயர் ரூட் பண்ணால் தான் எனக்கு என்ன கேன்சல் ஆகும், இந்த ரூட் கேன்சல் ஆகும். அப்போ தான் எக்ஸோட வேல்யூ நான் கண்டுபிடிக்க முடியும். பாருங்கள், ஸ்கொயர் ஆன் போத் சைட், ஸ்கொயர் ஆன் போத் சைட். ஸோ ஸ்கொயர் பண்ணும்போது இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 25 இஸ் ஈக்குவல் டு 12 ஸ்கொயர் பண்ணால் 144, எக்ஸ் ஸ்கொயர் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 25 இஸ் ஈக்குவல் டு 144 எக்ஸ் ஸ்கொயர். இந்த எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பைன்னு வந்ததுன்னா எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆயிருமா. தேர்ஃபோர் நெக்ஸ்ட் ரிமைனிங் இருக்கிறது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 25 இஸ் ஈக்குவல் டு 144. நெக்ஸ்ட் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 144 மைனஸ் 25 ரைட் ஹேண்ட் சைடு வந்துச்சுன்னா ப்ளஸ் 25. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, அதை ஆட் பண்ணோன்னா 169, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 13. ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் 13 வருது. நமக்கு சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ், காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்கா. ஸோ இந்த மாதிரி வர்ற வேல்யூ கண்டிப்பாக நெகட்டிவாக இருக்காது. சைன் இன்வர்ஸ் ஆஃப், காஸ் இன்வர்ஸ் ஆஃப்னு வர்ற வேல்யூ நெகட்டிவாக இருக்காது. தேர்ஃபோர் மைனஸ் 13 நாட் பாசிபிள். ஹென்ஸ் த சொல்யூஷன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 13. இந்த பிளேஸ்லேயும் சொல்யூஷன் தான் கேட்டிருக்காங்க. பட் நான் இங்கே எக்ஸ் ஸ்கொயரை கேன்சல் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா எனக்கு இங்கே ஒரு ரியல் நம்பர் கிடச்சிருச்சு, எக்ஸுக்கு வேல்யூ ஒரு ரியல் நம்பர் கிடச்சிருது. அதனால் நான் என்ன பண்ணுறேன், இதை கேன்சல் பண்ணிக்கிறேன். பட் நான் இதுக்கு முன்னாடி நாம் பார்த்த சம்மில் வந்து 10th சம்மில் இந்த மாதிரி நமக்கு வந்து கேன்சல் பண்ணும்போது நம்பர் ஆஃப் சொல்யூஷனில் ஒன்று மிஸ் ஆகும். அதனால் இப்போ இந்த இது அப்படி இருந்துச்சுன்னு, சப்போஸ் இங்கே டிவைடட் பைன்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கிராஸாக மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு எக்ஸ் பவர் 4ன்னு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் இங்கே அப்படி இல்லை, மல்டிப்ளிகேஷனில் தான் இருக்குது. ஸோ நான் கேன்சல் பண்ணிக்கிடும் போது எனக்கு நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸில் எந்த சேஞ்சஸும் வராது. தேர்ஃபோர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 13ங்கிறது தான் சொல்யூஷன். ஸோ செகண்ட் சப்டிவிஷன், 2 tan inverse x is equal to cos inverse 1 minus a square by 1 plus a square minus cos inverse 1 minus b square by 1 plus b square. So here நமக்கு ஒரு cos inverse 1 minus a square by 1 plus b square இந்த ரெண்டும் சேமாக இருக்குது. பட் வேரியபிள் மட்டும் சேஞ்சாக இருக்குது. இது ஒரு ப்ராப்பர்ட்டி நாம் படிச்சிருக்கோம். அது என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னா, இதான் அந்த ப்ராப்பர்ட்டி. 2 times tan inverse of x அப்படின்னா cos inverse of 1 minus x square by 1 plus x square. ஹியர் நமக்கு எக்ஸுக்கு பதிலாக a இருக்குது. ஸோ இதை நான் 2 times tan inverse of aன்னு எழுதிக்கலாம். இதை 2 times tan inverse of bன்னு எழுதிக்கலாமா. இந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி எழுதிக்கிறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படி எழுதிக்கிறேன். 2 times tan inverse x is equal to 2 times of tan inverse a, இங்கே x பிளேஸில் a இருக்குது, மைனஸ் 2 times tan inverse b, இங்கே எக்ஸோட பிளேஸில் b இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படி வச்சுக்கிறேன். 2 times of tan inverse x is equal to, இந்த ரெண்டுலேயும் 2 காமனாக இருக்கா. ஸோ நான் 2வை காமனாக எடுத்துக்கிறேன். ரிமைனிங் இருக்கிறது tan inverse a மைனஸ் tan inverse b. ஸோ இந்த 2 and 2வை நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் tan inverse x இருக்கும். ரைட் ஹேண்ட் சைடு tan inverse x மைனஸ் tan inverse y ஃபார்முலா ஃபார்மெட்டில் இருக்கா. அது என்ன ஃபார்முலா, tan inverse x மைனஸ் tan inverse y, இந்த ஃபார்முலாவோட ஃபார்மெட்டில் இருக்கா. ஸோ அது என்ன ஃபார்முலா, tan inverse x மைனஸ் y பை 1 ப்ளஸ் xy, இதான அந்த ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாவை நான் ரைட் ஹேண்ட் சைடு அப்ளை பண்ண போகிறேன். tan inverse x a மைனஸ் tan inverse b, இதில் a எக்ஸோட பிளேஸில் a இருக்குது, ஒய்யோட பிளேஸில் b இருக்குது. இதை நான் சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு என்ன வரும், ரைட் ஹேண்ட் சைடில் tan inverse ஆஃப் x minus y, ஸோ a minus b by 1 plus xy, ஸோ ab. இப்போ பாருங்கள், tan inverse and tan inverse நான் கேன்சல் பண்ணிட்டேன் அப்படின்னா, ஹென்ஸ் எனக்கு x is equal to என்ன கிடைக்கும், a minus b by 1 plus ab, which is the value of x. Hence the solution x is equal to a minus b by 1 plus ab.
ஸோ இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி நமக்கு தெரியணும். இந்த ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சால் தான் இந்த சம் செய்ய முடியும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 2 times tan inverse of x is equal to cos inverse 1 minus x square by 1 plus x square. இந்த ப்ராப்பர்ட்டியை மட்டும் அப்ளை பண்ணிட்டு நான் சிம்பிளிஃபை பண்ணியிருக்கேன். எனக்கு சொல்யூஷன் கிடச்சிச்சு. Third subdivision, 2 tan inverse of cos x is equal to tan inverse of 2 cosecant x. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் நான் இப்போ கொண்டு வரணும் அப்படின்னா, நான் இங்கே 2 டைம்ஸ் ஆஃப் tan இன்வர்ஸ் இருக்குது. இதை நான் tan இன்வர்ஸாக கன்வெர்ட் பண்ணிட்டேன்னா tan இன்வர்ஸ் அண்ட் tan இன்வர்ஸ் நான் கேன்சல் பண்ணிக்கலாம். இது எப்படி நான் tan இன்வர்ஸாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு பாருங்கள். எனக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி தெரியும். ஸோ இதுதான் இந்த ப்ராப்பர்ட்டி. 2 டைம்ஸ் ஆஃப் tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸை tan இன்வர்ஸ் அப்படின்னு நான் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இந்த ஃபார்மேட் இந்த ப்ராப்பர்ட்டியை நான் யூஸ் பண்ணிக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் 2 டைம்ஸ் tan இன்வர்ஸ்னு இருக்குது. ஸோ இதை நான் tan இன்வர்ஸ்னு கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இதை நான் ஃபஸ்ட்டு தனியாக tan இன்வர்ஸ் அப்படின்னு நான் கன்வெர்ட் பண்ணிக்கிட்டுமா? பாருங்கள், அங்கே என்ன இருக்குது, எனக்கு tan இன்வர்ஸ் ஆஃப் 2 டைம்ஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் cos xன்னு இருக்குது. 2 டைம்ஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் cos x. ஸோ இதை நான் tan இன்வர்ஸ் ஆஃப் அப்படின்னு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறேன். tan inverse of x ஓட பிளேஸில் cos x சப்ஸ்டியூட் பண்ணும். இங்கே tan inverse x பிளேஸில் cos x இருக்கா? ஸோ இங்கே x ஓட பிளேஸில் நான் cos x சப்ஸ்டியூட் பண்ணும். ஸோ 2 cos x by 1 minus cos square x, 1 minus cos square x, which is equal to tan inverse of என்ன கிடைக்கும்? 2 cos x by 1 minus cos square x na sin square x. ஸோ இப்போ 2 டைம்ஸ் tan inverse of cos x நான் tan inverse of அப்படின்னு கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஸோ இதை நான் லெஃப்ட் ஹேண்ட் சைட் வேல்யூக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணுறேன். என்ன கிடைக்கும் பாருங்கள். இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைட் 2 டைம்ஸ் ஆஃப் tan inverse cos x இருக்குது. இதுக்கு பதிலாக நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன்? tan inverse of 2 cos x by sin square x is equal to right hand side actually என்ன இருக்கு? 2 tan inverse of 2 cosecant x. இதான் right hand sideல இருக்கு. ஸோ இப்போ நான் tan inverse and tan inverse நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். கேன்சல் பண்ணிட்டு ரிமைனிங் டேர்ம் எழுதிக்கிறேன். ரிமைனிங் என்ன இருக்கு? 2 cos x by sin square x is equal to 2 times of cosecant x நான் 1 by sin x அப்படின்னு எழுதிக்கலாமா? cosecant and sin are inverse. cosecant ஓட inverse தான் sin. ஸோ cosecant 1 by sin எழுதிக்கலாமா? ஸோ எனக்கு இது எப்படி கிடைக்கும்? 2 cos x by sin square x is equal to 2 by sin x. ஸோ ஹியர் ஆல்சோ நான் 2 and 2 கேன்சல் பண்ணிக்கலாம். பட் sin எக்ஸையும் sin ஸ்கொயர் எக்ஸையும் கேன்சல் பண்ண வேண்டாம். ஏன்னா சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். நாம் இங்கே வேரியபிளை கேன்சல் பண்ணோன்னா நமக்கு ஒரு சொல்யூஷன் மிஸ் ஆகிடும். ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன்? கிராஸாக மல்டிபிள் பண்ணிக்கிட்டுமா? கிராஸாக மல்டிபிள் பண்ணும்போது எனக்கு என்ன வரும்? cos x into sin x is equal to இது இங்கே மல்டிபிள் ஆகும்போது sin ஸ்கொயர் x. நெக்ஸ்ட் இந்த sin ஸ்கொயர் எக்ஸை நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வரேன். cos x into sin x, sin square x left hand side வந்துச்சுன்னா minus sin square x is equal to 0. ஸோ இந்த ரெண்டுலேயும் sin x நான் காமனாக எடுத்துக்கிறேன். sin x காமனாக எடுக்கும்போது ரிமைனிங் என்ன இருக்குது? cos x மைனஸ் இங்கே ஒரு sin x தான் எடுத்திருக்கேன். ரிமைனிங் ஒரு sin x இருக்குது. ஸோ which is equal to 0. இல்லை இப்போ ரெண்டு டேர்ம் எனக்கு is equal to 0. ரெண்டு டேர்ம் மல்டிப்ளிகேஷனில் is equal to 0ன்னு இருக்கும்போது நான் இதை தனித்தனியாக is equal to 0க்கு ஈக்குவேட் பண்ணிக்கலாமா? ஸோ என்ன வரும்? sin x is equal to 0 and cos x minus sin x is equal to 0. sin x is equal to 0 அப்படிங்கும்போது sin வேல்யூ எப்போல்லாம் 0வாக இருக்கும்? x is equal to n பையாக இருக்கும்போது 0வாக இருக்கும். இந்த மாதிரி தானே சைனோட கிராஃப் இருக்கும். ஸோ சைனோட கிராஃப் 0, 1 பை, 2 பை, 3 பை அப்படி எல்லா பையிலையுமே 0வாக இருக்கும். ஸோ n பையில் 0ன்னு எடுத்துக்கலாம். ஸோ x is equal to n பைங்கிறது ஒன் சொல்யூஷன். நெக்ஸ்ட்டு செகண்ட் இதிலேருந்து நான் என்ன எழுதிக்கலாம்? cos x is equal to sin xன்னு எழுதிக்கலாமா?
ஸோ காஸ் எக்ஸ் அண்ட் சைன் எக்ஸ் ரெண்டும் சேம் வேல்யூ எப்போ அட்டைன் பண்ணும் அப்படின்னா 45 டிகிரி. பாருங்கள், காஸோட கிராஃப் இப்படி இருக்கும், சைனோட கிராஃப் எப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். ஸோ காஸ் அண்ட் சைன் சேம் வேல்யூ வந்து அட்டைன் பண்ணுறது 45 டிகிரி. 45 டிகிரியில் தான் இந்த ரெண்டும் சேம் பாயிண்டில் மீட் ஆகும். ஸோ ஒரு 45 டிகிரியில் மட்டும் அப்படின்னு கிடையாது, இது வந்து சைக்கிள் வந்து ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்படிங்கிறதுனால எக்ஸை எப்படி எழுதிக்கலாம், n பை ப்ளஸ் 45 டிகிரி விச் மீன்ஸ் பை பை 4. ஸோ இதோட சொல்யூஷன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு n பை ப்ளஸ் பை பை 4 அண்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு n பை. சப்போஸ் நான் இங்கே சைன் கேன்சல் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோங்க, சைனையும் சைன் ஸ்கொயரையும் கேன்சல் பண்ணியிருந்தேன் அப்படின்னா எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் இல்லை, ஒரு சொல்யூஷன் கிடைக்காமலே போயிருக்கும். இந்த சொல்யூஷன் இல்லாமலே இருக்கும், இந்த சொல்யூஷன் மட்டும்தான் கிடச்சிருக்கும். ஸோ இதோட பாசிபிள் சொல்யூஷன் எல்லாமே வேணும் அப்படின்னா மேக்ஸிமம் இந்த வேரியபிள்ஸை கேன்சல் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஹென்ஸ் த சொல்யூஷன் ஆஃப் த கிவன் ஈக்குவேஷன் இஸ் எக்ஸ் ஈக்குவல் டு n பை அண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு n பை ப்ளஸ் பை பை 4. சப்டிவிஷன் 4, cot inverse x minus cot inverse x plus 2 is equal to pi by 12. ஸோ நமக்கு tan inverse x minus tan inverse y ஃபார்மேட்டுக்கு நான் இதை கன்வெர்ட் பண்ண போகிறேன். cot inverse tan inverse கன்வெர்ட் பண்ணுறது ஈஸி, பிகாஸ் cot and tan ஆர் ரெசிப்ரோக்கல் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன். ஸோ காட்டோட இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் தானே tan. ஸோ இது நான் tan இன்வர்ஸ்னு கன்வெர்ட் பண்ணணுன்னா tan இன்வர்ஸ் ஆஃப் 1 by xன்னு எழுதிக்கலாமா, மைனஸ் cot இன்வர்ஸ் ஆஃப் x plus 2 tan இன்வர்ஸ்னு கன்வெர்ட் பண்ணணுன்னா tan inverse 1 by x plus 2 எழுதிக்கலாமா, which is equal to pi by 12. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எனக்கு என்ன ஃபார்முலா ஃபார்மேட்டில் இருக்குது, tan inverse x minus tan inverse y ஃபார்முலா ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ tan inverse x minus tan inverse y ஃபார்முலா which is equal to tan inverse of x minus y by 1 plus xy. ஸோ இதான் ஃபார்முலா, tan inverse x minus tan inverse y is equal to tan inverse of x minus y by 1 plus xy. ஸோ இந்த ஃபார்முலாவை நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்ளை பண்ண போகிறேன். அப்ளை பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், tan inverse of x minus y, x பிளேஸில் இருக்கிறது 1 by x minus y பிளேஸில் இருக்கிறது 1 by x plus 2 whole divided by 1 plus xy. So 1 by x into 1 by x plus 2 which is equal to pi by 12. Next tan inverse நான் ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துக்கிறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன வரும்னு பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு டிரைவ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நான் ரைட் ஹேண்ட் சைடு போகிறேன். இப்போ tan inverse மட்டும் நான் ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வரேன். சரி, நான் இதில் எல்சிஎம் எடுக்கும்போது x into x plus 2ன்னு கிடைக்கும். ஸோ x plus 2 minus x divided by இங்கே 1 plus 1 by x into x plus 2 மல்டிபிள் பண்ணி எழுதியிருக்கேன், which is equal to tan pi by 12. நெக்ஸ்ட்டு இங்கே என்ன வரும், ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நான் கேன்சல் பண்ணிக்கலாமா. ஸோ 2 by x into x plus 2 the whole divided by, நான் இங்கே LCM x into x plus 2 எடுக்கிறேன். ஸோ எனக்கு என்ன கிடைக்கும், x into x plus 2 plus 1 which is equal to tan pi by 12. pi by 12 means எவ்வளோ டிகிரி, பைங்கிறது 180, 180 by 12 is equal to 15 டிகிரி. பாருங்கள், இது வந்து tan 15 டிகிரி. ஸோ tan 15 டிகிரி டேபிள் வேல்யூ கிடையாது. ஸோ இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 நான் கேன்சல் பண்ணிக்கலாம். ரிமைனிங் இருக்கிற டேம் எழுதுகிறேன், 2 by இல்லை இங்கே எக்ஸ் உள்ள மல்டிபிள் பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 1 which is equal to tan 15 டிகிரி. நம்ம 11th இதோட வேல்யூ தனியாக கண்டுபிடிச்சிருக்கோம். அது என்ன அப்படின்னா tan 15 டிகிரியோட வேல்யூ அதில் கண்டுபிடிச்சிருப்போம். அது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி நாம் கண்டுபிடிப்போம் tan 15 டிகிரியோட வேல்யூ. பாருங்கள், tan 15 டிகிரியை நான் எப்படி எழுதிக்கிறேன், tan 45
minus 30 degree 45 degree minus 30 degree எழுதிக்கலாமா? ஸோ அப்படி எழுதும்போது எனக்கு tan a minus b ஃபார்மெட்டில் ஒரு ஃபார்முலா கிடைக்கும். ஸோ அந்த வேல்யூ நான் ஃபஸ்ட்டு இப்போ நான் கண்டுபிடிக்கிறேன். நெக்ஸ்ட்டு அந்த வேல்யூ தெரிஞ்சால் தான் நான் நெக்ஸ்ட் ஸ்டெப் மூவ் பண்ண முடியும். ஸோ tan 45 degree minus 30 degree. ஸோ இது என்ன ஃபார்மெட்டில் இருக்குது? tan a minus b ஃபார்மெட்டில் இருக்கா? tan a minus b ஃபார்முலா என்ன? இது 11th ஃபார்முலா. tan a minus tan b by 1 plus tan a into tan b. ஸோ இந்த ஃபார்முலாவை நான் இங்கே அப்ளை பண்ண போகிறேன். tan 45 minus 30 is equal to tan 45 degree minus tan 30 degree divided by 1 plus tan 45 degree into tan 30 degree, which is equal to tan 45 degree oda value 1 minus 1 by root 3 divided by 1 plus 1 into 1 by root 3. ஸோ எனக்கு என்ன கிடைக்கும்? நியூமரேட்டரில் 1 minus 1 by root 3 divided by denominatorல 1 plus 1 by root 3. ஸோ இதோட வேல்யூ எனக்கு வேணும், which is equal to இது என்ன ஆகிடும்? root 3 minus 1 by root 3 whole divided by root 3 plus 1 by root 3 ஆகிடும். டினாமினேட்டரில் இருக்க root 3 ரெண்டையும் கேன்சல் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்? root 3 minus 1 by root 3 plus 1. ஸோ நான் இதை என்ன பண்ணுறேன்? நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் root 3 minus 1 by root 3 plus 1 நான் காஞ்சுகேட் எடுத்து மல்டிபிள் பண்ணணும். பட் நான் நியூமரேட்டரோட காஞ்சுகேட்டால் மல்டிபிள் பண்ணுறேன். ஏன்னா டினாமினேட்டரோட காஞ்சுகேட் எடுத்து மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இது கொஞ்சம் லென்த்தாக வரும். அப்படிங்கிறதுனால நான் நியூமரேட்டரோட காஞ்சுகேட் எடுத்து மல்டிபிள் பண்ணுறேன். விச் இஸ் ஈக்குவல் டு எனக்கு என்ன கிடைக்கும்? a plus b into a minus b நியூமரேட்டரில் இருக்கா? ஸோ a square minus b square by root 3 plus 1 the whole square. root 3 square 3 minus 1 2. Therefore 2 by root 3 plus 1 the whole square. ஸோ tan 15 டிகிரிக்கு இப்போ எனக்கு வேல்யூ கிடச்சிச்சு. இந்த வேல்யூவை நான் இதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இந்த காஞ்சுகேட் மல்டிபிள் பண்ணுறது தான். நியூமரேட்டரோட காஞ்சுகேட்டால் மல்டிபிள் பண்ணியிருக்கேன். பிகாஸ் டினாமினேட்டரோட காஞ்சுகேட்டால் நான் மல்டிபிள் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் லென்த்தாக வரும் அப்படிங்கிறதுனால நான் நியூமரேட்டரோட காஞ்சுகேட் எடுத்து மல்டிபிள் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு பாருங்கள், 2 by இதை நான் எப்படி எழுதிக்கலாம்? எக்ஸ் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா? இதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் வர்ற வேல்யூ தானே இங்கே இருக்குது. a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இருக்கிறதுனால a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன். விச் இஸ் ஈக்குவல் டு இதுக்கு நான் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன். 2 by root 3 plus 1 the whole square. ஸோ 2 and 2 நான் கேன்சல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நான் கிராஸாக மல்டிபிள் பண்ணுறேன். என்ன கிடைக்கும்? எக்ஸ் ப்ளஸ் 1 the whole square is equal to root 3 plus 1 the whole square. ஸோ ரெண்டு பக்கமும் எனக்கு ஹோல் ஸ்கொயர் இருக்கிறதுனால நான் டேக்கிங் ரூட் ஆன் போத் சைட். ரெண்டு பக்கம் நான் ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கிறேன். எடுக்கும்போது எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எக்ஸ் ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு root 3 plus 1 ஆகிடும். எக்ஸ் தான் எனக்கு வேணும், சொல்யூஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறதுனால எக்ஸ். தேர்ஃபோர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு root 3 plus 1 ப்ளஸ் 1 ரைட் ஹேண்ட் சைடு வந்துச்சுன்னா மைனஸ் 1 ப்ளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் ஆகிடும். ஹென்ஸ் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு root 3. Therefore the solution of the given equation x is equal to root 3. ஸோ இதில் கொஸ்டினில் கொடுத்துருக்குற வேல்யூக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன்? காட் இன்வர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை நான் tan இன்வர்ஸாக ஃபஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு tan இன்வர்ஸ்க்குள்ள ஃபார்முலா நான் அப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் நான் சிம்பிளிஃபை பண்ணுறேன். ரைட் ஹேண்ட் சைடு வந்து tan 15 டிகிரி அப்படின்னு கிடைக்குது. ஸோ tan 15 டிகிரியை நம்ம 11th யூஸ் பண்ண ஒரு ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி tan 15 டிகிரியோட வேல்யூ நான் தனியாக கண்டுபிடிக்கிறேன். ஸோ இந்த வேல்யூ நான் இதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு எக்ஸோட வேல்யூ root 3 அப்படின்னு கிடைக்குது.